ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் நம்ம வச்சுருக்கோம். மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு நார்மலாக நம்ம வைக்கிற மாதிரி இல்லாமல் கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வச்சுருக்கோம். பாருங்க, சூப்பராக மீன் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அதில் என்ன போட்டு வச்சுருக்கோம், எப்படி இந்த கேரளா ஸ்டைலில் வச்சோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் உள்ள மாதிரி இந்த மீன் குழம்பு நம்ம வச்சுருக்கோம். எப்படி வச்சுருக்கோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு நார்மலாக நம்ம புளி போடாமல் இந்த குடம்புளிங்கிற ஒன்று போட போகிறோம். இந்த குடம்புளியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுனால வெயிட்டு நல்லா நம்மளுக்கு இது குறையும். அடுத்தது குடல் சம்மந்தமானது, இதய சம்மந்தமான நோய், இது எல்லாத்துக்குமே இந்த குடம்புளி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் அல்சர் இல்லாமல் நம்ம நார்மல் புளி போட்டு குழம்பு வைக்கிறப்ப அல்சரு நம்மளுக்கு கொஞ்சம் டாக்டர்ஸே சொல்லுவாங்களே புளியெல்லாம் குறைச்சிக்குங்கன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேர்க்குறப்ப அல்சர் நம்மளுக்கு கம்மியாகும். மெயினாக எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டாகி கொடுக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அதிகமாக சேர்த்துக்குங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் இப்போ ஊற வச்சுட்டேன். இந்த சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கருவடகம் தாளித்து வெங்காயம் போட்டிருக்கோம். நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். இதோட கருவேப்பிலையை போட்டுறேன், பச்சை மிளகாவை போட்டுறேன். நல்ல எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு அப்படின்னா தக்காளி போட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா வெங்காயம் கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுக்குவோம். இந்த தக்காளியும் இதில் நல்லா மசிஞ்சு வரட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டோம்னா உடனே கொஞ்சம் மசிஞ்சு வரும். பாருங்கள், உப்பு குழம்புக்கு தேவையான உப்பையே நான் போட்டுறேன். இப்போ அப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். இப்படி போடுறப்ப நம்ம தக்காளியும் நல்லா வதங்கிடும். நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதிலையே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூளையும் இதிலையே நம்ம போட்டுடலாம். நான் பாருங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றி சிம்லேயே வச்சு கொஞ்சம் செய்யுங்க. இப்போ தேங்காய் ஊற்றி தண்ணி ஊற்றிக்குவோம். தேங்காய் பூ ஊற்றிட்டு அதுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி கழுவி ஊற்றிடலாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றி தண்ணியும் கலந்து ஊற்றிட்டேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஏன்னா அடுத்து நம்ம அந்த குழம்புளியில் ஊற வச்சுருக்க தண்ணியையும் இதில் தான் ஊற்றுவோம். நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம வெந்நீரில் போட்டது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பார்த்திங்களா. உடையிற அளவுக்கு வெந்நீரில் போட்டது வந்தது. அந்த கலரும் அதில் நல்லா புளியோடது இறங்கியிருக்கு. இப்போ இதையும் நம்ம அந்த குழம்புலையே ஊற்றி அந்த குடம்புளியோடையே போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அந்த குடம்புளியும் நல்ல புளி டேஸ்ட்டு சூப்பராக இறங்கியிருக்கு. நம்ம நார்மல் புளி கரைச்சி எப்படி ஊற்றுவோமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. நல்லா குழம்பு கொதித்து சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், மீனை நல்லா சுத்தமாக கழுவி எல்லாம் கலந்த பொடி மீனாக எடுத்து வச்சுருக்கோம். இது கார்த்திகை வாழை, இது மத்தி எல்லாம் எடுத்து கலந்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா குழம்பு பச்சை வாசனை போக சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுற வேண்டியதான். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டோம் அப்படின்னா, சட்டிங்கிறதுனால
ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கொதி வரும், அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு சூப்பராக. இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த கொதி சூட்லேயே இன்னும் சட்டி வெந்து மீன் இன்னும் நல்லா வெந்து வந்துடும். இல்லை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீனும் உடஞ்சிரும், எல்லாம் சின்ன மீனுங்கிறதுனால. அப்படியே விட்றப்ப சூப்பராக எண்ணெய் கக்கி அப்படியே மேலே வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், அப்படியே எண்ணெய் கக்கி வரும் சூப்பராக. அடுப்பை இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குடம்புளி போட்டு வைக்கிறப்ப நம்மளுக்கு அல்சர் இதெல்லாம் இல்லைங்கிறதுனால இன்னும் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம் இதில். ஏன்னா நார்மலாக டாக்டர்கிட்ட போனோம்னா புளி ஊற்றியெல்லாம் சாப்பிடாதீங்க அல்சருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இதை 2 காய் நம்ம போட்டு குழம்புல வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்சர் தொந்தரவும் இருக்காது. பாருங்கள், சுற்றி எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த சூட்லேயே கொதித்து சுற்றி எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. தேங்க்யூ.